Hi viewers, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ யாருக்கு அப்படின்னா, டெய்லியும் நான் கடவுளை கும்பிட்றேன். அவருக்காக விரதம் இருக்கேன். அவருக்காக பூஜையெல்லாம் பண்ணுறேன். கோவிலாக ஏறி இறங்குறேன். உடலையும் மனதையும் வருத்திக்கிட்டு அவரை வேண்டிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வேண்டுதல்களை அவரை கேட்குறாரா இல்லையானே எனக்கு தெரியலை. சில நேரம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி, நிறைய இடங்கள்ல கடவுளை நீங்க தீவிரமா வேண்டிக்கும் போது சில நேரங்கள்ல நமக்கு அந்த வேண்டுதல்கள் நிறைவேறாத மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையானே தெரியாத மாதிரி இருக்கும். நிறைய சோதனைகளை நம்ம தாங்கிக்கும் போது என்னடா ஒரு வாழ்க்கை இது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லை, இந்த வாழ்க்கை ஏன்டா நமக்கு கொடுத்தாரு, ஒரு உதவியும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்குள்ள எண்ணம் வரும். ஆனால் கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையா, நமக்கு உதவி செய்கிறாரா இல்லையா அப்படின்னா, கடவுள் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காரு, நமக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதை அந்த இடங்களில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால தான் நமக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பமே சில இடங்களில் நமக்கு வந்துடுது. கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைகள். ஒரு அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைய பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி தான் எந்த கடவுளாக இருந்தாலும் அவருடைய பக்தர்களை பார்த்துக்குவாங்க. இதில் யார் மனம் முருகி அவர் மீது உண்மையான அன்பும் பக்தியும் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அம்மாவோட செல்ல பிள்ளைகள் மாதிரி கடவுளோட செல்ல பிள்ளைகள். அவங்கள என்றைக்குமே அவர் கைவிடுவது கிடையாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அம்மா ஒரு குழந்தை சில நேரங்கள் அழுகும்போது அழுக விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையானதை கொடுத்து அரவணைச்சிக்குவாங்க. சில நேரங்களில் குழந்தைகளை கண்டிப்பாங்க, திட்டுவாங்க, அடிக்கவும் செய்வாங்க. சில நேரம் தூங்குற குழந்தைய கூட அமைதியாக உட்காந்து வாஞ்சியோடு பார்த்துட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் கடவுளும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அவர் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்காரு. நமக்கு எப்போ என்ன தேவையோ ஒரு அம்மா மாதிரி அவர் நமக்கு கொடுத்து உதவி பண்ணுவார். கடவுளே சொல்லியிருக்காரு இல்லையா, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு. அதே மாதிரி தான் கடவுள் நம்ம கூட இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இப்போ சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். சில நேரம் நம்மளை சுற்றி ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதிக்கு காரணம் கடவுள் தான் அமைதியோட வடிவத்தில் நம்ம கூடவே எப்பயுமே இருக்காரு. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சில நேரங்களில் பிரச்சனை வரும்போது நமக்கு முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் நமக்கு உதவி செய்வாங்க. அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில இடங்களில் நம்மளே சொல்லியிருப்போம், அதாவது கடவுள் அனுகிரகம் மாதிரி வந்தீங்க, கடவுள் மாதிரி எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அது ஏன் அப்படின்னா, கடவுள் எல்லா இடங்களையும் எல்லாருக்கும் நேரடியாக உதவ முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்குன்னு சில சப்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்காரு, அவங்க மூலிமா நமக்கு உதவி செய்கிறாரு. ஸோ இதுதான் நடக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மிகவும் மனக்குழப்பத்தில் இருக்கோம் அப்படின்னா, சில நேரம் நமக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் நமக்கிட்ட கேட்கும். அந்த ஸ்ட்ராங் வாய்ஸ் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராங் வாய்ஸ் வேறு யாரதும் இல்லை, கடவுளுடையது. அவர் நமக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அகம் பிரம்மாஸ்மின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதே தான் இதுவும். சில நேரங்களில் நாம் குழப்பமான ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது நமக்கு அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கண்ணில் அடிக்கடி படும். ஒரு குறிப்பிட்ட பூ அடிக்கடி படும். நம்ம குலதெய்வம் கோயில் படமோ அப்படி இல்லை நமக்கு பிடிச்ச கடவுளோட படமோ நம்ம கண்ணில் அடிக்கடி படும். இது எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிறது தான் உணர்த்துது. அதனால் இதையும் நல்லாவே மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தென்படுது அப்படின்னா கடவுள் கூட இருக்காருன்னு. கடவுள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உதவி செய்யலையேங்கிற எண்ணம் இருந்தால் அதை அழிச்சிருங்க. ஸோ கடவுள் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காரு, நமக்கு முன்னாடி நடந்துட்டுருக்காரு. நமக்கு பாதையில் வரக்கூடிய எல்லா தடைகளையும் தெரிஞ்சுட்டு அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. நம்மளுடைய போகும்போது ஏற்படக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய சிரமங்களை அவர் குறைச்சி கொடுக்குறாரு, நிறைய சிரமங்களை அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்காக நாம் கோவிலாக போய் ஏறி இறங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதே மாதிரி நம்ம உடலையும் மனதையும் வருத்திக்கிட்டு மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வேண்டிக்கணுங்கிறதும் கிடையாது. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவரை மனசார ஒரு சில நொடிகள் நினச்சா கூட போதும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்குறாரு. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு எந்த கடவுளும் நம்மக்கிட்ட கேட்குறது கிடையாது. நம்ம கொடுக்குறத ஏற்றுக்கிறாங்க. நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம கொடுக்கும்போது அது கடவுளுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு விஷயமாயிருது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா,
நம்ம கோயிலுக்கு போகிறோம், நிறைய குறைகளோட கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய் உங்களுக்கு பிடித்தமான ஒரு கடவுள் முன்னாடி நின்று நீங்கள் அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு பதிலாக கண்ணீர் விட்டு அழுகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் கடவுள் உங்களை வந்து அரவணைச்சிருக்காருன்னு அர்த்தம். நீ எதுவுமே பேச வேணாம், உன் பிரச்சனை எனக்கு தெரியும், நான் உன்னை வந்து சரி பண்ணுறேன், உன்னுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன், என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை அரவணைச்சிக்கிறதா அர்த்தம். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எனக்கும் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு, நடந்துக்கிட்டும் இருக்குது. நான் வந்து மற்றவங்கள மாதிரி அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, 24 மணி நேரமும் சாமி கும்பிட்றது, டெய்லி 4 கோவிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்க மாட்டேன். காலையில் எந்திரிக்கும் போதும் வேண்டிக்குவேன், நைட்டு படுக்கும்போதும் வேண்டிக்குவேன், மனசார வேண்டிக்குவேன். எங்கேலாம் போகிறோமோ இல்லையோ, எனக்கு குறிப்பாக வந்து சிவலிங்கத்தை பார்த்தாலோ, குறிப்பாக திருவண்ணாமலைக்கு போனாலோ என்னால் எதுவுமே வேண்டிக்க முடியாது. என் கண் ஆட்டோமேட்டிக்காக கலங்கி தண்ணி வரும். இது வந்து நடந்த விஷயந்தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நான் லாஸ்ட் டைம் போனப்போ சட்டுன்னு கண் கலங்கி நான் நிற்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு ஒரு விவிஐபி எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. எல்லாத்தையுமே வந்து போங்க போங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு தான் இருந்தாங்க, திட்டிகிட்டே இருந்தாங்க. எனக்கு முன்னாடி போனவங்க வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் நான் போகும்போது ஒரு விவிஐபி வந்தாங்க. அவங்க வந்து முன்னாடி நின்று சாமி கும்பிடும்போது எனக்கும் அவங்களோட நிற்க வச்சு என்னை யாருமே போக சொல்ல. நான் நின்று சாமி கும்பிட்ற வரைக்கும் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாகவே டைம் கிடச்சிச்சு. கண் கலங்கி நிற்கும்போது அந்த திருநீர் அவங்க கையில் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கடவுள் வந்து நம்ம நினச்சிட்டே போவோம், ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியலையே, ஒரு நிமிஷமாவது பார்க்கணும், நிற்க விட்டுருவாங்கன்னு அந்த லைனில் நம்ம நினச்சிட்டே வேண்டிக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல போய் எதுவுமே வேண்ட முடியல. ஆனால் கடவுளோட அனுகிரகம் இருக்கவும் சாமி கும்பிட முடிஞ்சுது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல எங்களுக்கு வந்து எனக்கு பர்டிகுலராகவே நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாரா இல்லையா, நமக்கு உதவி செய்கிறாரா இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காமல் கடவுள் இருக்காருன்னு நம்புங்க. கடவுள்கிட்ட உங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அவர் பார்த்துக்குவார். ஸோ நம்ம எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பமான மனநிலைமை இருக்கும்போது கண்ணை மூடி தீவிரமாக யோசிச்சிங்கனாலே அவர் நம்ம பக்கத்தில் இருக்காரா இல்லையாங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you for watching my video.